அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் கமாண்டர் விமல்ராஜ். இந்திய கப்பல் படையில் 12 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ ஷார்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக வெளியே வந்து கர்னல் அண்ட் கமாண்டர் டிஃபென்ஸ் அகாடமி மூலமாக தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைகளுக்கு ஆர்ம் ஃபோர்ஸஸில், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸர் ஆகிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளோட சிடா டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் மேஜர் மதன் சார் கூட சேர்ந்து நம்ம போட்ட வீடியோ ரொம்பவுமே வைரல் ஆச்சு. ஒரு 1000 பீப்புள் என்கிட்ட இது வரைக்கும் கால் பண்ணியிருப்பீங்க. நான் பல பேர்கிட்ட பேசிட்டேன். நிறைய பேரோட கால்ஸ் என்னால் அட்டன் பண்ண முடியலை. எல்லாரோட பரவலான டவுட் என்னென்னா, சார் எங்களோட குழந்தைங்க இந்த கிளாஸில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ எது ஸ்டார்ட் பண்ணுனா எப்போ எது கரெக்டாக இருக்கும்னு. இதுவே நான் ரிப்பீட்டடாக ஒரு 2-3 நாள் சொன்னதுக்கப்புறம் என்னால் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர்கிட்ட ஃபோன்ஸ் எடுத்து பேச முடியலை. ப்ளஸ் கொஞ்சம் ஃபேமிலி வேலைகளும் இருந்ததுனால கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியலை. அதனால தான் நான் இந்த பதிவை விடுறேன். இது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களோட குழந்தைங்கள ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்லேயோ, இல்லை நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி NDAன்னு சொல்லப்படுறதுலையோ, இல்லை இதை தாண்டி வேற என்னென்ன என்ட்ரி இருக்குது, எப்படி அவங்கள ஆஃபீஸர் ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதிவு. இது நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேரும் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அவங்களோட குழந்தைங்கள ஆர்ம் ஃபோர்ஸஸில், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெரிய பதிவு. உங்களுக்கு நான் செக்மெண்ட்டாக கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், இல்லை வேறு எந்த சைனிக் ஸ்கூலுக்கு நம்ம போய் சேர முடியாது, அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான இது. அது முடித்ததுக்கப்புறம் 12th முடித்து NDAல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, NDA இல்லாமல் 12th முடிச்சுன்னு எப்படி ஆஃபீஸர் ஆகலாம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நான் கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன், இல்லை கிராஜுவேஷன் எடுக்கும்போது என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் அதுக்கப்புறம் வர செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது, பெர்மனன்ட் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்னால் என்ன, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்னால் என்ன, இதில் என்ன வேரியேஷன் இருக்குது, SSBனா என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி ஓரளவுக்கு தெளிவாக கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1-on-1 என்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை நம்ம கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தெளிவாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு இது ஒரு நல்ல அவேர்னஸ் வீடியோவாகவும் உங்கள் மைண்டில் இருக்க எல்லா கன்ஃபியூஷனும் கிளியர் ஆகிற அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பொறுமையாக கவனிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் ஆர்ம் ஃபோர்ஸஸில், சைனிக் ஸ்கூலில், NDAல எப்படி சேரணும், என்ன எலிஜிபிலிட்டி, இதில் டேட் முதற்கொண்டு இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன், எந்த டேட் எப்போ வரும் அப்படிங்கிறத பொறுத்து, நோட்டிஃபிகேஷன் டேட் எல்லாமே. ஸோ இதை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைனிக் ஸ்கூல் பற்றி ஆரம்பிப்போம். இந்தியாவில் சைனிக் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது ஆர்மினால் கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்கூல்கள். அங்கே டிசிப்ளின்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் சேரும்போது அவங்க NDAல ஆஃபீஸர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் சைனிக் ஸ்கூல் கொண்டு வரதோட முக்கியமான காரணம். எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சைனிக் ஸ்கூல் இருக்குது. சில ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைனிக் ஸ்கூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் சைனிக் ஸ்கூல் பிஜாப்பூர், சைனிக் ஸ்கூல் கூர்க் 2 இருக்குது. அந்த மாதிரி சில ஸ்டேட்டில் 2 சைனிக் ஸ்கூல் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர், பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது. ஓகே, இந்த சைனிக் ஸ்கூல் எக்ஸாம்ஸ், அதை வந்து ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், AISSEE. இதை கண்டக்ட் பண்ணுறது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா, இதில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ சைனிக் ஸ்கூல் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கிளாஸ் 6ல் உள்ளே போகலாம், இல்லைனா கிளாஸ் 9ல் உள்ளே போகலாம். இந்த 2 இடத்துல, இந்த கிளாஸஸில் மட்டும்தான் அவங்க சைனிக் ஸ்கூலில் என்ட்ராக முடியும். சார், அப்போ நான் கிளாஸ் 6ல் சேரணும், என் பையனை உள்ளே போடணும் அப்படின்னா நான் எப்போ, பையனோ பொண்ணோ உள்ளே போடணும் அப்படின்னா நான் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கிளாஸ் 4ல் இருக்கும்போது நீங்கள் கோச்சிங் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க கிளாஸ் 5ல் இருக்கும்போது அப்ளிகேஷன், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வரும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கிளாஸ் 5ல் இருக்கும்போது எக்ஸாம் எழுதணும். அப்போ தான் அவங்க கிளாஸ் 6ஓட அட்மிஷன் இயருக்கு உள்ளே போக முடியும். இப்போது கிளாஸ் 6 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா, 10லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கும்போது அவங்க கிளாஸ் 6க்கு எழுதலாம். அதே மாதிரி கிளாஸ் 9க்கு 13லேருந்து 15க்குள்ளே அவங்க ஏஜ் இருக்கணும். இது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு வேக்கன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் 6க்கு ஜென்ரலி, நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரல் ஃபிகர், ஏன்னா வருஷம் இது மாறும். ஸோ கிளாஸ் 6க்கு வந்து 65 வேக்கன்சி இருக்குது. கிளாஸ் 9க்கு வந்து 10லேருந்து 40 வரைக்கும் மாறி இருந்திருக்கு.
நான் சொல்கிறது சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக் டு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர். சார் சில வருஷம் 10 இருந்திருக்கு, சில வருஷம் 40 இருந்திருக்கு. அது வந்து அந்த வருஷத்தோட இதை பொறுத்து. இந்த 10 வேகன்சி எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, கிளாஸ் 6ல் சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் கிளாஸ் 6க்கு அப்புறம் விட்டுருவாங்க, கிளாஸ் 7க்கு அப்புறம் விட்டுருவாங்க, இல்லை 8க்கு அப்புறம் விடலாம். அதுக்கு காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். இல்லை அவங்க இன்னொரு புது கிளாஸே கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வேகன்சி சடனாக 40 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாம் நார்மலாக கிளாஸ் 9th பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கம்மி. இதை தான் நீங்கள் உங்கள் மைண்டில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிளாஸ் 6 அப்படின்னு பார்க்கும்போது வேகன்சிஸ் வந்து ஜென்ரலி 65 மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இதில் இன்னும் தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, சைனிக் ஸ்கூலோட 65 வேகன்சியில் 67%, அதாவது 3ல் 2 பங்கு அதுதான் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது ஓன் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மீதி 1 பங்கு 33% மற்ற ஸ்டேட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படுது. அப்போ இதே மாதிரி மற்ற எல்லா சைனிக் ஸ்கூல்லையும் தமிழ்நாட்டுக்காக வேகன்சி இருக்கா அப்படின்னா எஸ். இது வந்து அதர் ஸ்டேட் வேகன்சின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற, அதாவது அந்தந்த ஹோம் ஸ்டேட்டுக்கு பதிலாக மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து 33% ஒதுக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேட்ஸில் ட்ரை கூட பண்ணுறதில்ல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சேம் தான். நீங்கள் மார்க் எடுத்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் வேறு ஸ்டேட்டில், இப்போ நீங்கள் குஜராத்தில் போய் படிக்கணும், இல்லைனா நார்த் ஈஸ்ட்டில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கே இருக்க சைனிக் ஸ்கூலில் அதர் ஸ்டேட்டோட வேகன்சிஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த சைனிக் ஸ்கூல். ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாடு ட்ரை பண்ணுறாங்க. அந்த 43 வேகன்சிக்குள்ளே கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க அதை விட்டுறாங்க. இந்த 43 வேகன்சிலையும் கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, டிஃபென்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு இதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சிஸ் இருக்குது. இது எக்ஸாக்டாக நீங்கள் அந்தந்த வெப்சைட்டில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறது ஒரு பொதுவான அவேர்னஸ் செஷன். ஓகே சார், இப்போ நான் என்னோடய பையனை கிளாஸ் 6 இல்லை கிளாஸ் 9க்கு போடணும். அப்போது எந்த டேட்டெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் குழந்தை இந்த வருஷம் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th இருக்காங்க அப்படின்னா அவங்க 6th எப்போ போவாங்க? ஜூன் 2026. அப்போது எப்போவுமே நீங்கள் இந்த ஆர்ம் ஃபோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 months to 1 yearக்கு முன்னாடியே செலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ நம்ம ஜான் 2026 வர எக்ஸாம், அதாவது எக்ஸாம் வந்து ஜானில் எழுத போகிறோம். ஜூன் 2026 சைனிக் ஸ்கூல் கிளாஸ் 6 ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அக்டோபர் 10 வந்துருச்சு. அக்டோபர் 10, 2025 வந்துருச்சு. நவம்பர் 9, 2025 லாஸ்ட் டேட். அதுக்கு வந்து ஃபைல் பண்ணி முடிக்கிற டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ 18 ஜான் 2026. இப்போ இதே தான் அடுத்த வருஷமும் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் குழந்தைங்க இப்போ கிளாஸ் 4 இருக்காங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் 5 இருக்கும்போது அக்டோபர் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். நவம்பரில் அவங்க அப்ளை பண்ணணும். ஜான்வரியில் எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறமே ஜான்வரியோட எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி மிட் ஜான், பொங்கலுக்கு அப்புறம் இருக்கும். பொங்கல் நல்ல நைட் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட குழந்தைங்களோட எக்ஸாம்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் வீக்கில் அட்மிட் கார்டு அவங்களுக்கு வரும். அதோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ வந்து ஃபெப்ரவரியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாம் அவங்களுக்கும் மெடிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஏப்ரலில் நடக்கும். முடிச்சு மே மாதம் மெரிட் லிஸ்ட் வந்ததுன்னா ஜூன் மாதம் அவங்க போய் சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் இந்த சீக்வன்ஸ். அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் லாஸ்ட் டேட் கட் ஆஃப் டேட், ஜான்வரியில் எக்ஸாம், ஃபெப்ல ரிசல்ட்ஸ், ஃபெப் ஆர் மார்ச்சில் ரிசல்ட்ஸ் வரும் மெடிக்கல்ஸ். அதுக்கப்புறம் மே மந்த் மெரிட் லிஸ்ட், ஜூன் மந்த் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் இதோட டோட்டல் சீக்வன்ஸ். இன்னொரு விஷயம் வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, சைனிக் ஸ்கூலில் என் குழந்தைய சேர்த்திட்டுனா ஸ்கூல் ஃபீஸே கிடையாது, கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து மிக மிக தவறான ஒரு கருத்து. நிறைய பேர் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. என்கிட்டையும் கேட்டிருக்காங்க. இதை கிளாரிஃபை பண்ணுறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். சைனிக் ஸ்கூலோட ஸ்கூல் அட்மிஷன் ஃபீ 1,16,924. இது ஸ்கூல் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ ஒரு ஃபுல் இயரோட ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் இதுவே. இதை நீங்கள் 2 டேர்மாக கட்டணும். 58,862 ஒரு ஹாஃப்க்கு, அப்புறம் இன்னொரு ஹாஃபில் செகண்ட் இது கட்டணும். இது இல்லாமல் ஹாஸ்டலுங்கிறதுனால ஹாஸ்டலுக்கு ஃபுட் ஃபீஸ் இருக்குது, ட்ரெஸ், புக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டதற்கு ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 lakh rupees ஆகும். இதை நீங்கள் வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியாமல் சைனிக் ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணேன். ஸோ இப்போ சைனிக் ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாம் 5th படிக்கும்போது எழுதணும். இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம 6th உள்ளே போக முடியும். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் 6th வேறு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு மறுபடியும் 6th ட்ரை பண்ணலாம். மறுபடியும் நீங்கள் சைனிக் ஸ்கூல் ஆனால் 6th தான் மறுபடியும் என்ட்ரு ஆகும். அங்கே உங்களுக்கு 1 வருஷம் லாஸ் ஆகும். இதை மறந்துடாதீங்க. ஒரு வேளை 6th பண்ண முடியலைன்னா 9th ஆக்டிவாக மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். 9th உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேகன்சி ரொம்ப லிமிட்டட் தான், பட் இருக்குது.
பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே சைனிக் ஸ்கூல் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு சைனிக் ஸ்கூல் பற்றி சொல்லிட்டேன். இது வரைக்கும் எனக்கு சைனிக் ஸ்கூல் புரியலை, இதுக்கு மேலே எனக்கு இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட அஃபிஷியல் நம்பரான 9342428234 சைனிக் ஸ்கூல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சைனிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் இதை பற்றி பண்ணுங்கள். ஒரு 1-to-1 செஷனில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது பெய்டு செஷனாக இருக்கும். அதில் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக கூகுள் மீட்டில் வந்து உங்களோட எல்லா டவுட்டையும் தெளிவாக கிளாரிஃபை பண்ணிடுவேன். நன்றி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது NDA, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்கிறது ஒரு காலேஜ் போல் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட பையனோ பொண்ணோ 12th முடிச்சோடனே ஒரு காலேஜில் போய் அட்மிஷன் போடுற மாதிரி நாம் NDAவில் கொண்டு போய் அவங்கள சேர்த்த முடியும். இந்த NDAக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NDA பூனேல கடகவாசலா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இது வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கான கம்பைன்டு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு காலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம காலேஜ் போனால் நமக்கு 6 செமஸ்டர் இருக்கும். BA BSc எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி இவங்களுக்கும் இங்கே 6 செமஸ்டர், இது 6 டேர்ம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இங்கே தான் NDAவில் இருக்குது. ஸோ அப்போ 6 டேர்ம் அப்படிங்கும்போது நமக்கு காலேஜ் நம்ம 1 இயர் போயிட்டோம்னா 2 செமஸ்டர் முடிச்சு அடுத்த வருஷம் ஷிஃப்ட் ஆகிறோம். ஆனால் இங்கே எவ்ரி 6 months ஒவ்வொரு புது பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் டேர்ம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி உங்கள் சன் கிளாஸ் 11ல் இருக்கும்போதே அவர் அதோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, உங்கள் சன்னோ டாட்டரோ அவங்க வந்து அதோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கிளாஸ் 12 போகும்போது அவங்க எக்ஸாம் எழுதுனா தான் காலேஜ் அதாவது 12th எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வரும்போது இவங்க காலேஜ் ஜாயின் பண்ணாமல் டைரெக்டாக NDAவில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ NDAவோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் NDAவில் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஷார்ட் சர்வீஸ் கிடைக்குமா, பெர்மனன்ட் கமிஷன் கிடைக்குமானா பெர்மனன்ட் கமிஷன் கிடைக்கும். 58 வயசு வரைக்கும் இருந்து சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி வெளியே வரலாம். உங்களுக்கு பென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் NDA. ஓகே, இந்த NDAவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போது உங்கள் சன் கிளாஸ் 12 ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக கிளாஸ் 12ஓட அகாடமிக் இயர் ஜூன் 2025 ஸ்டார்ட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? அதே போல் ஜூன் அப்போது மே மந்த்லேயே அவரோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஜூன் 30th அவர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் 12க்குள்ளே என்டர் ஆகும்போது, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் மகனோ மகளோ 11th இப்போ 12th போகிறாங்கன்னா அவங்களோட ஜூனில் தான் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அந்த ஜூன் 2026 30ஆம் தேதிக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 12th என்டர் ஆகும்போதே நான் அப்ளை பண்ணிட்டு தான் என்டர் ஆகிறேன். அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் May 28, 29 இந்த டைமில் வந்துடும். இதோட எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா செப்டம்பர் 14 முன்னாடி பின்னாடி ஒரு நாள் முன்னாள் பின்னாடி வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இது நார்மலி ஒரு சண்டேஸில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் 14 சண்டே அப்படின்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் 15 சண்டேவில் தான் 15th எக்ஸாம் நடக்கும். பட் ஜென்ரலி இதுதான். இதை நான் எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா உங்களோட அண்ணோட டாட்டரோட குவார்டர்லி எக்ஸாமுக்கு பக்கத்தில் இது நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்மியில் அப்ளை பண்ணுறீங்க, ஓகே, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணும்போதே உங்களோட சாய்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா, இல்லை இந்தியன் நேவல் அகாடமியா, INAன்னு சொல்லி அந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட ப்ரியாரிட்டி 1 எது, 2 எது, 3 எது, 4th எதுங்கிறத நீங்கள் தெளிவாக அப்பயே ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும். எக்ஸாம் கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான் நடக்கும். இதில் 2 பேப்பர் இருக்குது. இந்த எக்ஸாம் வந்து மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 2. இதில் மேக்ஸ் வந்து மார்னிங் 10 மணிலிருந்து 12:30 வரைக்கும் நடக்கும். ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் போஸ்ட் லஞ்ச் 2 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் நடக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்குது. சீரியஸான ப்ரிப்பரேஷன் இருந்தால் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இல்லை நான் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். NDAக்கு வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420. அகெயின் இது வந்து ஒரு ஜெனரிக் ஃபிகர் தான், இதில் மேலே கீழே இருக்கலாம். இந்த 420ல் அப்ராக்சிமேட்லி 208 ஆர்மிக்கு இருக்குது, நேவிக்கு 42, ஏர்ஃபோர்ஸ்க்கு 120, மொத்தம் 420. இதுக்கு மேலே இந்தியன் நேவல் அகாடமின்னு சொல்லிட்டு நேவியோட தனியான இது, அதில் 36 வேகன்சி இருக்குது. நீங்கள் அதுக்கும் அதே எக்ஸாம் தான் எழுதணும், தனியாக வேறு எக்ஸாம் எழுத தேவையில்லை. இந்த மொத்தத்தில் 25லேருந்து 35 வேகன்சிஸ் வந்து கேர்ள்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இதுக்குள்ளேயே தான் தனியாக கேர்ள்ஸ்க்காக கிடையாது, இதுக்குள்ளேயே தான் 25லேருந்து 35 வேகன்சிஸ் கேர்ள்ஸ்க்காக இருக்குது. ஆர்மி நான் எடுத்து செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன டிகிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு BA BSc கிடைக்கும். 3 வருஷம் ட்ரைனிங்கில் அங்கே இருப்பீங்க. 3 வருஷம் இந்தியாவில் முடிச்சுட்டு 1 இயர் இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேரடூன் போயிடுவீங்க.
வாரணமாயிரமில் சூர்யா இருந்தாருங்களா அந்த இடம். அதே மாதிரி நேவி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் என்டிஏல இருந்துட்டு 1 இயர் இந்தியன் நேவல் அகாடமி எலிமலா கண்ணூர் கேரளா அங்கே போயிடுவாங்க 4th இயர் ஆஃப் ட்ரைனிங்க்கு. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் என்டிஏல இருந்துட்டு 1 வருஷம் வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமி துண்டிகல் ஹைதராபாத் பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் என்டிஏ பற்றி ஜென்ரல். என்டிஏ நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், வருஷத்தில் 2 அட்டெம்ப்ட் உங்களுக்கு இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஏஜ் 17.5 19 இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். நான் 12th படிக்கும்போது நீங்கள் 12th என்ட்ரு ஆகுறீங்க இல்லையா, அந்த டைமில் ஜூனில் அப்ளை பண்ணி அக்டோபரில் எழுதி உங்களோட ரிசல்ட் நவம்பர் டிசம்பரில் வந்ததுன்னா ஜானில் உங்களோட எஸ்எஸ்பி நடக்கும். ஜான்வரி பிப்ரவரியில் உங்களோட எஸ்எஸ்பி நடக்கும். அந்த எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி முடித்த உடனே மெடிக்கல்ஸும் நடந்துடும். உங்களோட மெரிட் லிஸ்ட் மோஸ்ட்லி மே மந்த் வந்துடும். ஜூன் மந்த் 30th லாஸ்ட் வீக் கிட்ட நீங்கள் என்டிஏல போய் ஜாயின் பண்ணும்போது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்களோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் சைக்கிள். நீங்கள் அப்ளை பண்ண டேட் நல்லா யோசிச்சு பாருங்கள். May 28 நோட்டிஃபிகேஷன் வந்து June 30th அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஜூலை 1 இயர் கழித்து அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க. இதுதான் என்டிஏவோட 1 இயர் ப்ராசஸ். இதை நீங்கள் 12th என்ட்ரு ஆகும்போது பண்ணுறது தி பெஸ்ட். இல்லை ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் நான் என்ன அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல. மறுபடியும் அடுத்த என்ட்ரி வந்து டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது உங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரும்போது 2வது நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா 6 மாதத்துக்கு ஒரு என்ட்ரி இருக்குன்னு, ஒரு டேர்ம். அந்த செகண்ட் டேர்ம் அடுத்த டேர்ம்குள்ளே போகிறதுக்கு 6 மாதம் கழிச்சு டிசம்பரில் வரும். டிசம்பர் 31 வந்து கட் ஆஃப் அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கும். இதோட எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏப்ரல் 14 இல்லை 12 13 இதுக்கு ப்ளஸ் மைனஸ் வரலாம். இதோட ரிசல்ட் மே. ஜூன் ஜூலையில், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண நீங்கள் 12th எக்ஸாம் முடிச்சு ஜூன் ஜூலை கவுன்சிலிங் போகும்போது நீங்களும் இதோட எஸ்எஸ்பிக்கு போவீங்க. எஸ்எஸ்பி போயிட்டு இது பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து டிசம்பரில் வரும். மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அடுத்த வருஷம் ஜான்வரி 2027 ஆகிடும். ஸோ இதுதான் 1 இயர் ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர். ஓகே சார், நான் 12th முடிச்சிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜோ பிஏபிசி ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் போகிறாங்க, நான் என்டிஏக்கு ட்ரை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வீட்டிலே இருக்கலாமான்னா கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் டெஃபினட்டாக அட்மிஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. காலேஜில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், காலேஜ் செகண்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு என்டிஏ கிளியர் ஆயிடுச்சு, மறுபடியும் போய் என்டிஏல ஜாயின் பண்ணவங்க இருக்காங்க. என்டிஏல ஏன் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னா, இங்கே உங்களுக்கு படிப்பு மட்டும் கிடைக்க போகிறதுல உங்களோட லைஃபே செட்டில் ஆக போகுது. அதனால நீங்கள் காலேஜில் 1 இயர் படிச்சிருந்தாலும் நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு என்டிஏல போய் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு பரவலான கொஷின் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறதுனா, சார் நான் கிளாஸ் 11ல் இருக்கும்போதே என்டிஏ ரிட்டன் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதி பாருங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வேளை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்பிக்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்பி போகும்போது ஃபர்ஸ்ட் டே உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும்போது அவங்க அகாடமியில் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட 12th மார்க் ஷீட் உங்களுக்கு வந்திருக்குமான்னு சொல்லி கிராஸ் செக், அந்த டேட்ஸ் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. அப்போ டெஃபினட்டாக வந்திருக்காது, ஏன்னா நீங்கள் அப்போ தான் 12th இருப்பீங்க. அதனால் நீங்கள் எஸ்எஸ்பி போனால் ஃபர்ஸ்ட் டே திரும்பி வருவீங்க. எக்ஸாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் எழுதி பார்க்குறேன்னா டெஃபினட்டாக எழுதி பார்க்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. இதில் எத்தனை அட்டெம்ப்ட் இருக்குன்னா உங்கள் ஏஜ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா அட்டெம்ப்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால் ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு எழுதுகிற எக்ஸாமில் இதுவும் ஒன்று. ஆனால் இதில் வேகன்சி 420, இப்போ கேர்ள்ஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணி 420 தான் இருக்குது. ட்ரைனிங் உங்களுக்கு 3 வருஷம் அங்கங்கே அந்தந்த இதில் இருக்கும். நீங்கள் ஆர்மி சூஸ் பண்ணால் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சூஸ் பண்ணால் நீங்கள் என்டிஏல எல்லாருமே 3 வருஷம் ஒன்றா இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணதை பொறுத்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதோட ட்ரைனிங் அகாடமிஸ்க்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. இதுதான் என்டிஏ. இதுக்கு அடுத்து இப்போ கிளாஸ் 12 முடிச்சு இதை விட ஒரு சூப்பரான என்ட்ரி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க நிறையா பேருக்கு தெரியாத என்ட்ரி. இந்த என்ட்ரி பேர் 10+2 TES அண்ட் 10+2 BTech. இந்த 2 என்ட்ரி பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. இது என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரி கொடுக்குற என்ட்ரி ஆர்மிலையும் நேவிலையும். ஆர்மியில் இந்த என்ட்ரியோட பேர் 10+2 TES டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். நேவியில் இதே என்ட்ரிக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க, 10+2 BTech என்ட்ரி ஸ்கீம், இதுதான் வச்சுருக்காங்க. இப்போ என்டிஏக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆனால் ஆர்மியோ நேவியோ தனிப்பட்ட முறையில் இவ்வளோ பெரிய எக்ஸாம் ஃபுல் இந்தியா லெவலில் கண்டக்ட் பண்ண முடியாதனால அவங்க இன்ஜினியரிங்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஐஐடிஸ் NITஸ்க்காக எழுதுகிற JEE மெயின்ஸ் இந்த எக்ஸாமையே
நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்டிஏ விட இது லட்டு என்ட்ரி, அதுவும் 2 லட்டு, ஒன்று ஆர்மியில் ஒன்று நேவியில். ஆர்மியில் 10+2 டிஎஸ் இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் மொத்தம் 90 வேகன்சி இருக்குது. இதில் வெறும் பாய்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. இதில் 2 க்ரைட்டீரியா வேணும். ஒன்று, உங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 12th இதில் 60% நீங்கள் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை ஆகிருக்கணும். ஆல் இண்டியா ரேங்கிங் என்ன வேணாலும் இருக்கலாம், 6 லட்சம் 7 லட்சமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் குவாலிஃபை இருந்தால் போதும். இதுக்கும் ஏஜ் க்ரைட்டீரியா 16.5 to 19.5. என்டிஏக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ நீங்கள் 12th இருக்கும்போது எழுத முடியும். ஆனால் இது உங்கள் 12th நீங்கள் 60% வாங்கினதுக்கு அப்புறம் தான் எழுத முடியும். அதாவது நீங்கள் 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த என்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதை நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கணும். இந்த என்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்துக்கிட்ட நார்மலி நோட்டிஃபிகேஷன் வரும். அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு கோர்சஸ் ஜான் ஜூலை, என்டிஏலையும் பார்த்தீங்கன்னா ஜான் ஜூலை இந்த மாதிரி தான் வரப்போகுது. நீங்கள் அக்டோபரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், ஏப்ரலில் எல்லாருமே எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஏப்ரல் 26 உங்களோட ரிசல்ட் மே ஜூனில் வந்துடும். அக்டோபர் 2026 நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் நவம்பரில் இதோட கட் ஆஃப் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது எப்படின்னா, ஆல் இண்டியா லெவலில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட 12th மார்க்ஸ் பொறுத்து அவங்களே ஒரு மெரிட் ஆர்டர் ரெடி பண்ணி எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதை பொறுத்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இவங்க இவ்வளோ கட் ஆஃப் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேலே உங்களோடது இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கால் லெட்டர் வரும். சார் இதுக்கு வேறு ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னா 100% வேறு எந்த ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கால் லெட்டர் வந்தோடனே நீங்கள் எஸ்எஸ்பிக்கு போக போகிறீங்க. என்டிஏல ஒரு கஷ்டப்பட்ட ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்க, அது குவாலிஃபை பண்ணால் தான் எஸ்எஸ்பி போக போகிறீங்க. இங்கே உங்களோட ஜேஇ மெயின்ஸே தான் உங்களோட குவாலிஃபிகேஷன். அது நீங்கள் பண்ணிட்டீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 60% வச்சுருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எஸ்எஸ்பி. இதுதான் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் 90 வேகன்சி இருக்குது. இதே மாதிரி நேவியில் இருக்க அந்த என்ட்ரி பேர் 10+2 பிடெக் என்ட்ரி. இந்த என்ட்ரியில் மொத்தம் வேகன்சி 36 இருக்குது. இதில் பொண்ணுங்களுக்கு மேக்ஸிமம் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7, 6. ஸோ ஜென்ரலி 7ங்கிற ஃபிகரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம். அந்த 36ல் 7 வேகன்சி மேக்ஸிமமாக கேர்ள்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதுதான் 10+2 டிஎஸ் 10+2 பிடெக் என்ட்ரியோட குவாலிஃபிகேஷன். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. எனிவேஸ் நீங்கள் 12th எழுதி பாஸ் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் ஜேஇ மெயின்ஸ் கண்டிப்பாக அப்பியர் ஆகுங்க. ஆல் இண்டியா ரேங்கிங் வரும். அதில் வந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எஸ்எஸ்பிக்கு போகலாம். இதுவும் பெர்மனன்ட் கமிஷன் என்ட்ரி. இந்த என்ட்ரிலையும் நீங்கள் போனீங்கன்னா இன்ஜினியரிங் ஆஃபீஸராக இருப்பீங்க. உங்களோட சர்வீஸ் 58 வரைக்கும் இருக்கும். டெஃபினட்டாக பென்ஷன் கேரண்டி. இதுதான் இந்த 2 என்ட்ரி. சார் நான் என்டிஏ மிஸ் பண்ணிட்டேன், 10+2 டிஎஸ் 10+2 பிடெக்கும் எனக்கு தெரியலை, இப்போ நான் ஆல்ரெடி காலேஜில் இருக்கேன், அப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு தான் நிறைய என்ட்ரிஸ் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வருது. இதை பற்றி இப்போ தெளிவாக என்ன சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக நிறையா பேருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பதிவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இப்போ நம்ம கிராஜுவேஷன் முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி, பெர்மனன்ட் கமிஷன் என்ட்ரி அப்படின்னா என்ன? பெர்மனன்ட் கமிஷன் என்ட்ரினா நீங்கள் லைஃப் லாங் சர்வ் பண்ணலாம், அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி அப்படின்னா மினிமம் 10 இயர்ஸ் சர்வ் பண்ணலாம், மேக்ஸிமம் 14 இயர்ஸ் வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். 14 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். இதில் உங்களுக்கு பென்ஷன் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கும், கேன்டீன் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காது. நீங்கள் ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த ரேங்க் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது வேரியேஷன் இருக்கா, சேலரியில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக எதுவும் இல்லை, எல்லாமே சேம் தான். ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது மட்டும் உங்களுக்கு பென்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் வெளியே வரீங்க. நீங்கள் வெளியே வந்து லைஃப்பை நீங்களே அமைச்சிக்கணும். ஓகே, நீங்கள் ஒரு கிராஜுவேட் ஓகே 12th முடித்தோன்னே என்னென்ன கோர்சஸ் எடுத்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, நம்பர் 1 பிஏ டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த கோர்ஸ்க்கும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் ரெலவன்ஸ் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பிஏ பிஎஸ்சி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகிடுது. ஏன் அப்படின்னா நேவி ஏர்ஃபோர்ஸில் மோஸ்ட்லி ஆர்மி எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி வந்து இன்ஜினியர்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பிஏ பிஎஸ்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட யாராவது கேட்குறாங்க, சார் என் பையன் 12th முடிச்சிட்டான், அவனுக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸர் ஆகணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி பிஇ பிடெக் எடுத்துக்கோங்க. அதில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஏரோநாட்டிக்கல் எடுத்தால் தான் ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும், மரீன் இன்ஜினியரிங் எடுத்தால் தான் நேவி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு இல்லவே இல்லை. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி எடுத்திருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போது டிகிரி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு பிடெக் முடித்தவங்களுக்கு என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆர்மியில் டிஜிசி டெக்னிக்கல் கிராஜுவேட் கமிஷன் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்ஜினியர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த என்ட்ரி இருக்குது. இதில் நீங்கள் ஐஎம்ஏ ஜாயின் பண்ணி அங்கே ட்ரைனிங் முடித்து பெர்மனன்ட் கமிஷன் ஆஃபீஸர் ஆகிடுவீங்க. இது ஒரு இதுக்கு நீங்கள் ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதணுமானா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக உங்களோட இன்ஜினியரிங்கில் நல்லா படித்து நல்ல ஸ்கோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எஸ்எஸ்பி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மெரிட்டில் பெர்மனன்ட் கமிஷன் ஆஃபீஸராகவே மாறிடலாம். இதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, எஸ்எஸ்பி மட்டும் பண்ணினா போதும். இதே மாதிரி ஆர்மியில் ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரிஸ் இருக்குது. அதை வந்து எஸ்எஸ்சி டெக் என்ட்ரி சொல்லுவாங்க. இது வந்து ஓடிஏ சென்னை. இங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். பெர்மனன்ட் கமிஷனா ஐஎம்ஏ டேராடூன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷனா ஓடிஏ சென்னை. இதே மாதிரி நேவியில் நிறையா ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரிஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பேண்ட்வித், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஜென்ரல் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா 21 years to 24 years, 3 வருஷம், 6 அட்டெம்ப்ட். ஆர்மியில் 6, நேவியில் 6, ஏர்ஃபோர்ஸில் 6 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர்மி அண்ட் நேவிக்கு இதுக்கு எந்த ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. உங்கள் இன்ஜினியரிங்கோட மார்க்ஸ் 70க்கு மேலே இருந்து 75க்கு மேலே இருக்குன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எஸ்எஸ்பி டேரெக்டாக கால் லெட்டர் வந்துடும். இதுதான். ஆனால் ஏர்ஃபோர்ஸில் வந்து இப்படி இல்லை, டேரெக்டாக உங்களுக்கு கால் லெட்டர் வராது. அவங்க உங்களை AFCAT அப்படிங்கிற ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு உங்களை வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆனால் தான் உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸோட எஸ்எஸ்பிக்கு கால் லெட்டர் வரும். இதே மாதிரி கோஸ்ட் கார்ட்லேயும் உங்களுக்கு என்ட்ரி இருக்குது. அதுக்கு என்ட்ரி எக்ஸாம் கால் CGCAT, கோஸ்ட் கார்ட் காமன் அட்மிஷன் டெஸ்ட். அது எழுதுனீங்கனாலும் நீங்கள் கோஸ்ட் கார்ட்லேயும் ஜாயின் பண்ணலாம். கோஸ்ட் கார்ட்லேயும் உங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் கிராஜுவேஷன் பிடெக் வச்சுருக்கீங்க. ஓகே, சிம்பிளாக கால்குலேட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். டிஜிசி என்ட்ரி வருஷத்துக்கு 2, அப்போது 3 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 6 இருக்குது. ஆர்மியில் ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி இருக்குது, அது ஒரு 6, 12 என்ட்ரி ஆச்சு 3 வருஷத்துக்குள்ளே ஆர்மியில் மட்டும். நேவியில் ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி ஒரு 6, 18 ஆச்சு. ஏர்ஃபோர்ஸில் ஒரு 6, 24 ஆச்சு. கோஸ்ட் கார்டில் ஒரு 6, 30. வெறும் நீங்கள் பிடெக் பண்ணியிருந்தாவே 30. இது இல்லாமல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 12th முடிச்சுன்னு NDN கண்டக்ட் பண்ணாங்க. நீங்கள் கிராஜுவேட்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கு பேர் CDSE, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். இதுவும் நீங்கள் 3 வருஷத்தில் 6 டைம் ட்ரை பண்ணலாம். அப்போ இது ஒரு 6, 36 என்ட்ரி இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் காலேஜில் NCCயில் இருந்திருந்தீங்கன்னா, அதில் C சர்டிஃபிகேட்டில் A கிரேடோ B கிரேடோ வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 6 அட்டெம்ப்ட் இருக்குது. 42 அட்டெம்ப்ட் இருக்குது. இவ்வளோ அட்டெம்ப்ட்ஸ் இருக்குது ஆர்மியில் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. 24 நான் பிராண்டாக சொல்லியிருக்கேன். பட் டிஜிசி என்ட்ரிக்கெலாம் 26 வரைக்கும் இருக்குது. சில இதில் நீங்கள் பிஜி பண்ணிங்கன்னா அகெயின் ஏஜ் வந்து இன்னும் 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகி 26 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை பொறுத்து வேகன்சிஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நான் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொன்னேன், 24க்குள்ளே நீங்கள் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணுறது தான் மிக நல்லது. CDSE எக்ஸாமுக்கும் NDAல சொன்ன அதே இதுதான். அதில் 12th முடிச்சு எழுதுனீங்க, இதில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எழுதுறீங்க. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இன்னும் 2-3 விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்கிறேன். இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் பலதரப்பட்ட மக்கள் வந்து கோச்சிங் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் யாருக்கிட்ட கோச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, ரிட்டன் கோச்சிங். அதாவது நீங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யார் கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டில் நிறையா அசஸர்ஸ், நிறையா கோச்சிங் மென்டர்ஸ் இருப்பாங்க, கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து அவங்க ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டோ இல்லை அங்கே போய் அந்த சைட்டையே பார்த்துட்டு அங்கே ஆல்ரெடி ட்ரைனிங்கில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டு அங்கே உங்கள் குழந்தைங்கள அட்மிஷன் போட்டுக்கலாம் ரிட்டன் எக்ஸாமுக்கு. நம்பர் 2, இப்போது அதை விட முக்கியமானது SSB, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. அதாவது இப்போ நம்ம சொன்ன இது எல்லாத்துலேயுமே ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா சைனிக் ஸ்கூலை விட்டுருவோம். NDL ஆஃபீஸர் ஆகணுன்னாலும் SSB கிளியர் பண்ணணும். அதுக்கடுத்து ஆர்மி சொன்ன டிஜிசி என்ட்ரியில் பண்ணணுன்னாலும் SSB கிளியர் பண்ணணும். SSC என்ட்ரி, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ட்ரிஸ் SSB கிளியர் பண்ணணும். ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு SSB கிளியர் பண்ணணும். கோஸ்ட் கார்டு SSB கிளியர் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், இது ஒரு கதவு. இதை யார் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆஃபீஸர் ஆக முடியும். அவங்க தான் ட்ரைனிங் அகாடமிக்கே போவாங்க. SSB கிளியர் பண்ணாமல் யாருமே ஆஃபீஸர் ஆகவே முடியாது. இதை ரொம்ப தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. யாராவது நான் ஏதாவது அந்த மாதிரி சில சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம். நெக்ஸ்ட், இந்த SSBக்கான கோச்சிங் யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் கொடுக்குறாங்க. இப்போது அதில் கேட்டகரிஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன், அதை பொறுத்து நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இப்போது SSBயில் மொத்தம் உங்களுக்கு 3 விதமான
செலெக்ஷன் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்க்ரீனிங் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இதை பற்றி தெளிவாக என்னோட கோர்ஸே இருக்குது, என்னோட ஆப்பில் இருக்குது. நீங்கள் அங்கேயும் அதுக்கு தேவையானாலும் கம்யூனிகேட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருக்கேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு. அந்த கோர்ஸ் இப்போ நான் மறுபடியும் ரீவொர்க் பண்ணிருக்கேன் தமிழ்லேயே பண்ணுறதுக்கு. இப்போ இருக்க கோர்ஸ் இங்கிலீஷில் இருக்குது நம்ம ஆப்பில், அதை தமிழ்லேயே பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் புரிதல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்துடும் சீக்கிரம். எஸ்எஸ்பியில் உங்களை 3 விதமான அசஸர்ஸ் உங்களை செக் பண்ணுவாங்க. ஒன்று சைக்காலஜிஸ்ட், ஒன்று இன்டர்வியூ ஆஃபீஸர், இன்னொன்று குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் அசஸர்ஸ் உங்களை தனித்தனியாக மதிப்பிட்டு அதுக்கு அவங்க 3 பேர் ஓகே சொன்னால் தான் நீங்கள் ஆஃபீஸரே ஆக்க முடியும். அதனால தான் எஸ்எஸ்பி ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட கிளியர் பண்ணிடலாம், ஆனால் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு புக்கு கிடையாது, படிச்சுட்டு போய் பண்ணிடுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஐஏஎஸில் படிச்சுட்டு போய் எழுதிட முடியும், இதில் அப்படி பண்ணவே முடியாது. உங்களோட பர்சனாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னால மட்டுமே நீங்கள் ஆஃபீஸர் ஆக முடியும். இப்போது இந்த கோச்சிங்கை பற்றி பேசுவோம். இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நிறையா சென்டர்ஸ் வந்திருக்கு. அதில் யார் யாரை கோச்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா, சில கோச்சிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அசஸர்ஸ் இருப்பாங்க. 3 அசஸர் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட், இன்டர்வியூ ஆஃபீஸர், ஜிடிஓ குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர். சார் விமல் சார் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட குவாலிஃபிகேஷன் நான் ஒரு குவாலிஃபைட் குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் இருக்க ஒன் அண்ட் ஒன்லி யங்கஸ்ட் குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர். அதுதான் என்னோட குவாலிஃபிகேஷன். நான் 2 செலெக்ஷன் போர்டு, எஸ்எஸ்பி கல்கட்டா, 12 எஸ்எஸ்பி பெங்களூர், இந்த 2 செலெக்ஷன் போர்ட்லேயும் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 2 செலெக்ஷன் போர்டில் ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ணி அவங்கள ஆஃபீஸர் ஆக்கியிருக்கேன். செலெக்ஷன் பேனலில் இருந்திருக்கேன். அதுதான் என்னோட குவாலிஃபிகேஷன். அதனால தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 3 அசஸர் இருக்காங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ என்னோட நம்ம கர்னல் அண்ட் கமாண்டர் டிஃபென்ஸ் அகாடமியில் 3 அசஸர் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக இருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ஆஃபீஸர், அவங்கள நம்ம ஆன்லைன் மோடில் நம்ம அவங்ககிட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ 3 அசஸர் இருக்காங்கிறத பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்கள அட்மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பர் 2, சம்டைம்ஸ் சில இடத்துல ஆஃபீஸர்ஸே ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ ஓகே. அதாவது அசஸர் லெவலில் இல்லைனாலும் சில ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டெஃபினட்டாக அவங்க கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நெக்ஸ்ட் லெவல் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் சில இடத்துல லெவல் 3 பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஜவான்ஸாக இருந்துட்டு அவங்க சம்டைம்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சில இடத்துல பண்ணுறாங்க, நார்த் இந்தியாலாம் நடக்குது. ஸோ அது லெவல் 3 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெவல் 4 பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க ட்ரை பண்ணி ஏதோ ஒரு பாயிண்டில் விட்டுருப்பாங்க, இல்லை நான் ஆஃபீஸர் சொல்லிட்டு சிலர்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலர் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து நானும் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒருத்தர் ஆஃபீஸரான்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட நார்மலாக கேளுங்களா, உங்கள் பசங்களை அட்மிஷன் போடுறீங்க, அவங்களுக்காக ஃபீஸ் கட்டுறீங்க, அவங்ககிட்ட ஒரு யூனிஃபார்ம் ஃபோட்டோ கேளுங்க, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேளுங்க. இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. எந்த ஆஃபீஸரும் உங்களை கடிச்சு கொண்டுற மாட்டாங்க. நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, அதோட அத்தாரிட்டி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை வேல்யூ பண்ணுறோம் இல்லைங்களா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நகை எடுக்கிறோன்னா அதை இதை செக் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செக் 916 KDM செக் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஒருத்தர் அசஸர் சொல்கிறாரா, சார் நீங்கள் அசஸரா, குவாலிஃபைட் அசஸரான்னு கேளுங்க. இருக்குன்னா சர்டிஃபிகேட்ஸ் கேளுங்க. சிலர் நான் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா என்ன ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு யூனிஃபார்ம் ஃபோட்டோகிராஃப் கேளுங்க. டெஃபினட்டாக ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அவங்க ஷோல்டரில் ரேங்க்ஸ் இருக்கும். நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் பார்த்துருப்பீங்களா ஸ்டார்ஸ், அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு ரேங்க்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் போட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட உங்கள் குழந்தைங்கள அனுப்புங்க. அடுத்தது சில இடத்துல ஜவான்ஸ் அனுப்புவாங்க. அவங்க உங்ககிட்ட உண்மையாக எஸ் நான் ஜவான் சார், நான் எஸ்எஸ்பியில் இருந்ததில்லை, பட் நான் எனக்கு இந்த ஆர்மியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதை வச்சு உங்கள் பையனை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அது லெவல் 3. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க சம்டைம்ஸ் மேபி பாஸ் பண்ணி மெடிக்கல் அவுட் ஆயிருக்கலாம், மெரிட் லிஸ்ட்டில் அவுட் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறாங்க. இது லெவல் 4. சிலர் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருப்பாங்க. நான் 5 தடவை ட்ரை பண்ணேன், 10 தடவை ட்ரை பண்ணேன், ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு நான் 10 தடவை ட்ரெயின் போனதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணுறவாங்க. இது லெவல் 5. இப்போ இதில் எந்த அகாடமியில் சேர்த்தா உங்கள் பசங்க பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும். இதை நான் சொல்ல தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பசங்களை பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சைனிக் ஸ்கூல், என்டிஏ, கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன கோர்சஸ் எடுக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது 12th முடிச்சுட்டு நீங்கள் பிஏ பிஎஸ்சி எடுக்கலாமா, பிஇ பிடெக் எடுக்கலாமா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். அண்ட் பிஇ பிடெக் எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். பிஏ டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதை நீங்கள் சேரலாம். ஏன்னா நிறைய பேர்த்துல நான் பார்த்துருக்கேன், அதனால் இதை சொல்கிறேன் இந்த வீடியோவில். நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சார் எனக்கு டிஃபென்ஸ் ஜாயின் பண்ண சொன்னோம், ஏதோ ஒரு காலேஜ் பிஏ டிஃபென்ஸில் சேர்ந்துக்கோப்பான்னு சொல்லிட்டு அவங்களோட காலேஜ் வேகன்சிஸை ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கண்டிப்பாக அந்த மாணவரோட கரியரே அவங்க முடிக்கிறாங்க. ஏன்னா பிஏ டிஃபென்ஸ் பண்ணுறதுனால அந்த டெஃபினட்டாக அந்த பையனால் பிஏ இது ஜாயின் பண்ண முடியாது, ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஜாயின் பண்ண முடியாது.
ஸோ அதனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப வலியாக இருந்ததுனால தான் இதை தெளிவாக இந்த வீடியோ மூலமாக எல்லார்ட்டும் போகணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அண்டு உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸில் பிசி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவை டெஃபினட்டாக இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனால் ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சார் இவ்வளோ பார்த்தும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்கிட்ட 1-to-1 கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கம்யூனிகேட் வித் மீ. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கம்யூனிகேஷன் கண்டிப்பாக கூகுள் மீட்டில் இருக்கும், ஆனால் அதுக்குன்னு சில கன்சல்டேஷன் சார்ஜஸ் இருக்குது, அதோடு நடக்கும். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்க ஹெல்ப் பண்ண மேஜர் மதன் சாருக்கு மிக்க நன்றி. அண்டு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து இராணுவ வீரர்கள் அண்ட் எக்ஸர்விஸ்மென் எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகிட்டு இது ஒரு அவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் மிக மிக நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸில் இந்த நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசை போல் என்னோட ஆசை. இதை நிறைவேற்ற 2 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.